ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக கொத்தவரங்காயும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி டைப்பில் நம்ம பீன்ஸ் கேரட்டை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஒரு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பை சேர்த்துடலாம். அதோட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் சேர்த்துடலாம். பருப்பு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம். ஒரு சிலருக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தா பிடிக்காது. அது மாதிரி இருக்கிறவங்க பருப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை பருப்பு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும்னா 2 டீஸ்பூன் கூட பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பருப்பும் இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால் பெரிய வெங்காயம் போட்டு நான் சமைக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நாய்க்கு ஹரியானால கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் கிடைக்காது, அதனால தான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி கிள்ளி வச்சுருந்த கொத்தவரங்காயும் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸு கேரட்டு பண்ணாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி இதை குட்டி குட்டியாக பீன்ஸை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாலும் கொத்தவரங்காய் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் மசாலா ராஸ்மல் போய் வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் கூட இல்லைங்க, 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொத்தவரங்காய் வெந்து வரட்டும். அந்த தண்ணி வற்று வரப்போ அந்த கொத்தவரங்காயும் நல்லா வெந்து வந்துடும். பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ எடுத்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி வரப்போ கொத்தவரங்காயும் நல்லா ராஸ்மல்லாம் போய் சூப்பராக வெந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு கொத்தவரங்காய் நல்லா சூப்பராக அழகாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. க்ரீனிஷாக பார்க்கவே செம்ம அழகாக இருக்குல்ல. இதோட 2 முட்டை மட்டும் எடுத்துக்கலாம். முட்டையும் நம்மளோட விருப்பம் தான். முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதே கொத்தவரங்காய் கூடயே பீன்ஸு கேரட்டு கூட சேர்த்தும் பண்ணலாம். இல்லை தனியாக பண்ணுறதா இருந்தாலும் பீன்ஸு கேரட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். 2 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போயே பெப்பர் சேர்க்கக்கூடாது. நல்லா கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உதிரி உதிரியாக பொரியல் ரெடி ஆகிடும். நான் ஏன் முன்னாடியே பெப்பர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, லாஸ்ட்டாக பெப்பர் அதுவும் வீட்டில் ரெடி பண்ண பெப்பரை மட்டும் நான் வீட்லேயே எப்படி பெப்பர் ரெடி பண்ணுறதை நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே ரெடி பண்ண பெப்பரை போட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுட்டு பரிமாறுறப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே சும்மா வாசனை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.